ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ லூனா அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் யாருன்னா, மூண்டூரை அரையனார். இவருக்கு பெயர் வர காரணம் என்ன அப்டின்னா, இவரோட ஊர் வந்து மூண்டூரை. இவரோட இயற்பெயர் வந்து அரையன். 2யும் சேர்த்து மூண்டூரை அரையனார் அப்டின்னு வச்சுக்கிட்டாரு. இவரோட காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இவரோட சமயம் பார்த்தீங்கன்னா, சமண சமண சமயம். பழமொழி 400 34 அதிகாரங்களையும், 400 பாடல்களையும் கொண்டுள்ளது. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாகத் தரும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 வந்து பார்த்தீங்கன்னா, உலக வசனம், முதுமொழி என்று அழைக்கப்படுகிறது. முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து பழமொழி 400. உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அதுவும் பழமொழி 400 தான். கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஒவ்வொரு நூலுக்கும் நெறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் ரொம்ப முக்கியமானது. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முதுமொழி, உலக வசனம் இது 2 பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு நூல தான் குறிக்கும். அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் அல்லது குடிப்பெயராகவும் இருக்கலாம். அரையன் அப்படின்னா, அரசன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. அரையன் என்ற சொல்லுக்குரிய பொருள் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து அரசன் தான். ஒவ்வொரு பாடல்லயும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இதுக்கு 400 பாட்டு இருக்குங்களா? 400 பாட்டுலயும் ஒவ்வொரு பழமொழி அ இடம்பெற்றுள்ளது. அதனால வந்து பழமொழி 400 அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலத்துல வாழ்ந்த மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாமே இதுல நெறைய இருக்கு. புராண இதிகாசங்கள்ல நடந்த நிகழ்வுகளையும் இதுல இது வந்து ஒரு கால கண்ணாடியா பழமொழி 400 விளங்குது. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் திருக்குறள், நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னா பழமொழி 400. முதல்ல திருக்குறள் அப்படிம்பாங்க. 2வது நாலடியார் அப்படிம்பாங்க. 3வது வந்து பழமொழி 400. இது ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் திருக்குறள், நாலடியாருக்கு அடுத்து விளங்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து பழமொழி 400. தொல்காப்பியர் பழமொழியை முதுச்சொல் என்று குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் அந்த காலத்துல வாழ்ந்தார்ல. அவர் வந்து பழமொழி 400 முதுச்சொல் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாரு. தொல்காப்பியரின் இயற்பெயர் வந்து கிரண தூமாக்கினியார். கிரண தூமாக்கினியார். தொல்காப்பியரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. கிரண தூமாக்கினியார். அகத்தியரின் 12 சீடர்கள் எழுதிய நூல் எதுனா, பன்னிரு பாட்டியல் அல்லது பன்னிரு படலம் அப்டின்ட்டு வரும். சரிங்களா? அத நல்லா படிச்சுக்கோங்க. அகத்தியரின் 12 சீடர்கள் எழுதிய நூல் எதுன்னு கீழ்க்கண்டவற்றுள் அகத்தியரின் 12 சீடர்கள் எழுதிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து பன்னிரு பாட்டியல். மேற்கோள்கள் பத்தி பார்க்கலாம். "ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுண வேண்டுவதில் ஆட் ஆற்றுண வேண்டுவது இல்." இது வந்து ஒரு பழமொழி 400ல வர ஒரு பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. நல்லா படிச்சுக்கோங்க. "ஆணையெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று." இதுவும் பழமொழி 400ல வர ஒரு பாட்டு. நல்லா படிச்சுக்கோங்க. "தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குரைத்தற்று நிறைகுடம் நீர் ததும்பல் இல் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பறியும் பாம்பின்கால்." இது எல்லாமே ஒரு பழமொழி. இத நல்லா படிச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நீங்க எந்த டாபிக்கையும் ஒமிட் பண்ணிறாதீங்க. இந்த டாபிக்லருந்து கேள்வி வராது அப்டின்ட்டு ஒமிட் பண்ற டாபிக்ல இருந்தா கண்டிப்பா டிஎன்பிசிலருந்து கேள்வி கேட்பாங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.